நெக்ஸ்ட் சாய்ஸ் வந்து நான் சொல்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஹைப்ரிட் வெஹிக்கிள், எல்லாமே ஹைப்ரிட் வெஹிக்கிளாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் வாய்ப்பு, ஏன்னா ஸ்டில் அந்த எலக்ட்ரிக் காருக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்டில் கிரியேட்டிங். அதனால வந்து ஹைப்ரிடுங்கிறது இட்ஸ் பிகமிங் a வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்போது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து தே வாண்ட் டு ரெக்ரூட். ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 80% we are going to recruit engineers, preferably electronics. நல்லா கவனிங்க. அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு காலத்தில் பிகாம், எம்பிஏ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணல 80% they are going to recruit engineers அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் எவ்ரிதிங் இஸ் பிகமிங் டிஜிட்டல். நம்ம பேங்கிங்கே டிஜிட்டல் வர்ச்சுவல் பேங்கிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம பண்ணுறது தப்பே கிடையாது.